Hi students, இன்னைக்கு நான் எடுக்க போற டாபிக் என்ன அப்படின்னா proven tips to crack NEET. Easy ways to crack the NEET exam. NEET examல சக்சஸ் ஆகிறதுக்காண்டி proven tips எல்லாம் நாங்கள் இந்த சேனல்ல சொல்லியிருக்கோம். ஸோ நீங்க கண்டிப்பா எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. proven டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா NEET எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். அதுக்கான சில டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்றேன். நம்பர் 1, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NEET எக்ஸாம்ல வர கொஷின்ஸ் எல்லாமே NCERT பேஸ்ட் கொஷின்ஸ் தான். தட் மீன்ஸ் நீங்கள் படிக்கிறீங்களா 11th 12th இல்லாமல் NCERT இந்த ரிலேட்டட் புக்ஸ் உள்ளதை உங்களுக்கு பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது மூணுலேயுமே வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. நாங்கள் வின்னர்ஸ்பேட் அப்படின்ற மொபைல் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த மொபைல் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நியர்லி 8000 கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ மோஸ்ட்லி இந்த 8000 கொஷின்ஸுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா NCERT பேஸ்டு தான். இந்த கொஷின்ஸ்க்கு என்ன அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணலாம். நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி தனித்தனியாகவும் பண்ணலாம், இல்லை டுகெதராக பண்ணிவிட்டு இதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து அட் த எண்ட் ஆஃப் த நீங்கள் டெஸ்ட் எழுது பின்னாடி உங்களுக்கு அதில் கிடைக்கும். ஸோ பெட்டர் ப்ராக்டிஸ் பண்ண ஏன்னா மோஸ்ட்லி 85 to 90% ஆஃப் த கொஷின்ஸ் வந்து NCERT பேஸ். ஸோ அந்த கொஷின்ஸை நம்ம மொபைல் அப்ளிகேஷன்ஸில் ஃப்ரீயாக கிடைக்கும் போது நீங்கள் ஏன் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது? பெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. யூசர் ஃப்ரெண்ட்லி மொபைல் அப்ளிகேஷன்ஸ். கமிங் டு த டாபிக், நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் வைஸ் பார்ப்போம். இப்போ பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் இருக்கு இல்லையா? இதில் எதுக்கான வெயிட்டேஜ் அப்படின்றது நான் ப்ரீவியஸ் கிளாஸ்ல உங்களுக்கு எடுத்துட்டேன். பட் இதுல என்ன டாபிக்ஸ்க்கு வெயிட்டேஜ் மட்டும் இல்லாம என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். பயாலஜி பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இதுல ஜுவாலஜி அண்ட் பாட்னி இருக்கு. இதுல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா டயக்ராம்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க வந்து அகைன் அண்ட் அகைன் பாருங்க. டயக்ராம்ஸ், டேபுலர் காலம்ஸ் இருக்கு இல்லையா? இதெல்லாமே ஒன்ஸ் ஆர் த்ரைஸ் வந்து நீங்க ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்படின்னா அதுல இருந்து மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இதெல்லாமே நீங்க வந்து ரிவைஸ் பண்ணுங்க. கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்கு இல்லையா? மோஸ்ட்லி நீங்க வந்து ஒரு 50% வந்து இந்த ரெண்டு சப்ஜெக்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வில் பி ஃப்ரம் த இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில வரும். அதே இது பிசிக்ஸ் வந்து எல்லாரும் பார்க்குறது ஒரு டஃப் சப்ஜெக்டா பாக்குறீங்க. பட் நீங்க சப்ஜெக்ட் வைஸ் வந்து ரிவைஸ் பண்ணும்போது இட் வில் பி ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. பிசிக்ஸ் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படின்னா நம்மளோட வின்னர்ஸ்பேட் சேனல்லே பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்ஸ் கிளாஸஸ் வித் ப்ராப்ளம்ஸ் அண்ட் அதுக்கான சொல்யூஷன்ஸோட நாங்கள் வந்து நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்கோம். ஸோ பெட்டர் அந்த கிளாஸஸை நீங்க வாட்ச் பண்ணுங்க. அதுலேயுமே உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். பிசிக்ஸ் டிஃபிகல்ட்டா இருக்கிறவங்க இது வாட்ச் பண்ணுங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வில் ஆல்சோ பி ஃப்ரம் த பிசிக்ஸ்ல தான் இருக்கு. ஸோ பிசிக்ஸே நீங்க வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து ஈஸியா இருக்கும். மொபைல் அப்ளிகேஷன்லேயே அந்த வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயுமே நீங்கள் பார்க்கலாம். இன்கேஸ் ஏதாவது சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது அப்படின்னா அதை பற்றி கிளாஸஸ் எடுக்கணும்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அதுக்கான கிளாஸஸ் நாங்கள் வந்து எடுப்போம். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் மெக்கானிக்ஸ், மாடர்ன் ஃபிசிக்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மேக்னெட்டிசம். இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வித் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுங்க. அண்ட் தியரிஸ் இருக்கும். இந்த தியரிஸும் ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபிசிக்ஸ் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ். இப்படி நீங்க வந்து டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. யூ கேன் சக்சீட் இன் த NEET எக்ஸாம்ஸ்.